டிஸ்கவர் ட்ராவல் அகாடமி ஒரு நிறுவனம் வந்து 2024 ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஸை ஒரு சிறந்த முறையில் ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ண ஒரு அகாடமி. ஸோ நான் வந்து என்னோடய பேர் கார்த்திக். ட்ரையம்ப் ஹாலிடேஸ் ஒரு ட்ராவல் பிஸ்னஸை ஒரு 16 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்போது ஒரு அகாடமியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணி ஒரு ஆன்லைன்லேயே அவங்கவுங்க ஊர்லேருந்தே இதை அட்டன் பண்ண வைக்கலாம். நம்ம வந்து ஆஃப்லைனில் பண்ணால் நிறைய பேர் சென்னை வந்து படிக்க முடியாது. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேறு தமிழ்நாட்டிலேருந்தும் சவுத் இந்தியாவிலேருந்தும் நிறைய இடத்துலேருந்து படிச்சுட்ருக்காங்க. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஆன்லைன் கோச்சிங் மாடல். ஸோ ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லேயே ஒரு 45 days கோர்ஸ் 6 weeksக்குள்ளே ஒரு கோர்ஸை உருவாக்கி ஒரு கரிக்குலம் மூலமாக ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன, ஒரு பேசிக்காக ட்ராவல்னால் என்னென்னே தெரியாதவங்களுக்கும் ஒரு ட்ராவல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னென்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ். இதில் எல்லா விதமான மாடியூல், ஏர் டிக்கெட்டிங்லேருந்து ஜிடிஎஸ் ட்ரைனிங்லேருந்து விசா எசென்ஷியல்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டூர் பேக்கேஜ் மாடியூல்லேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராவல் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூலை இந்த கோர்ஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். பிகம் அ ட்ராவல் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற இந்த கோர்ஸ் மூலமாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். We have completed 2 batches and today is our convocation day for delivering the certificates and medals to our students. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீஹரன் பாலன், சவுத் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட ட்ராவல் அண்ட் டூரிசம் சேர்மனாக இருக்கேன். மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. ஏன்னா இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம்ன்ற ஒரு பிஸ்னஸே யார் வேணாலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே அது ஒரு வரைமுறையாக அது ஒழுங்காக பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் மிஸ்டர் கார்த்திக், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டிஸ்கவரி ஹாலிடேஸும் இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஹெட்டாக டிஸ்கவரி ட்ராவல் அகாடமியோட ஹெட்டாகவும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது எங்கள் ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா இது மூலியமாக நிறைய எஜுகேட்டட் ட்ராவல் கன்சல்டன்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட 2-3 பேர்கிட்ட நான் பேசினேன். உண்மையிலேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இந்த ட்ராவல் அகாடமி மூலியமாக அவங்களுக்கான பயிற்சியும் அவங்களுக்கான ஒரு செய்முறை விளக்கம் ப்ளஸ் எக்ஸ்போஷர். இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் ட்ரேட் எக்ஸ்போஷர் நான் ரீசெண்டாக நடந்த ட்ராவல் மாட்டுக்கு அவங்க சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸ்போஷர் இது மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஐ திங்க் இந்த முயற்சி ஒரு 2 பேட்ச் முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் பல பேட்சுக்கு போக ஒரு 100வது பேட்ச் செலிப்ரேஷனும் நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக நான் இருப்பேன். ஏன்னா கார்த்திக் போல் இருக்கும் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த ட்ரைனிங்கை கொடுக்கறதுல ட்ரேட் நல்லா வளரும். ட்ராவல் அண்ட் டூரிசம் ட்ரேட் ஒரு நல்லபடியாக முன்னேறும். அனைவருக்குமே ஒரு சேஃபான ட்ராவல் ஏஜென்ட்ஸ் கிடைப்பாங்க, சேஃபான ட்ராவல் கம்பெனி கிடைப்பாங்க. ஸோ இந்த முயற்சிக்கு எங்கள் வாழ்த்துக்களும் எங்களோட சப்போர்ட்டும் நாங்கள் வழங்குகிறோம். டொமஸ்டிக் அண்ட் அப்ராட் மேக்ஸிமம் ஏரியாஸ் ட்ராவல் பிஸ்னஸில் நம்ம படிச்சிருக்கோம், இல்லை ட்ராவலை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கலாம், இப்படியெல்லாம் ஒரு எண்ணம்னா எல்லாருக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் அதான் தோணும். ஈவன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எனக்கும் அப்படி தான் தோணும். ஆனால் இந்த பிஸ்னஸில் பெரிய ப்ராப்ளமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தம்பிங்க 2 பேரும் நிறைய பேசினாங்க, அவங்க அந்த லைனில் இருக்காங்க. பட் பிஸ்னஸ்னால் ஒன்று தான். தேங்காய் விற்றாலும் சரி, மாங்காய் விற்றாலும் சரி, ட்ராவல் பண்ணாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, பேசிக்கலி பிஸ்னஸ்க்கு வந்து சம்திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். குட்வில், ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், பங்க்சுவல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ட்ராவலுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நீங்கள் என்னதான் சாட்டிஸ்ஃபை பண்ணி இட்டுன்னு போய் அவங்க இட்டுன்னு வந்தாலும் குறை சொல்ல தான் செய்வோம். ஈவன் நான் என் சன்னையை எவ்வளோ திட்டிருக்கான்னு எனக்கு தான் தெரியும். ஐ யூஸ் டு ட்ராவல். நான் என் சன்னைக்கு ஒரு தடவை போடுவேன், வேற ஒருத்தர் மூலமாக ஒரு தடவை போவேன். ஏன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கார்த்திக் அண்ட் அதர்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பேசிக்கலி அங்கே ரொம்ப கோவக்காரன். நான் என்ன ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டான்னா நல்ல ட்ராவல்ஸ் நடத்துறான்னு அர்த்தம். எனக்குள்ள அப்படி ஒரு திங்கிங் சுரேஷ் வைக்கிறான், எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் ஒரு தடவை சன்னுக்கே தெரியும், வேற ஒரு ட்ராவலில் போட்டு போவேன். சைனா போவேன், துபாய் போவேன், சோ மெனி பிளேசஸ். அவங்க எப்படி பண்ணுறாங்க, சன் எப்படி பண்ணுறது, வேற ஒருத்தர் எப்படி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் இருக்கோ, டிகிரி இருக்கோ, மற்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, எதுவுமே தேவையில்லை. பொறுமை ரொம்ப முக்கியம். திட்டு வாங்குறதுக்கு பொறுமை இல்லாத நம்ம பிஸ்னஸை பண்ணவே முடியாது. 100% சொல்றேன், கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நல்லா அழைச்சிட்டு போய் நல்லா அழைச்சிட்டு வந்தாலே குறை சொல்லதான் செய்யும்.
அந்த குறைகள் எங்க இருக்கு, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணலாம், அவங்க எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். சப்போஸ் ஒரு ஷிரடி டூர், பேசிக்கலாக பெங்களூர், மைசூர், ஊட்டி, இல்லை சிம்லா, இல்லை டார்ஜிலிங், எனிதிங் டொமஸ்டிக், ஆர் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், மால்டீவ்ஸ், பாலி, எல்லா பிளேசஸுமே போயிட்டு வந்தா ஏதாவது ஒரு குறை இருக்கதான் செய்யுது. இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளேஸில் இறங்குறோம், நமக்கு இனோவா கார் நம்மளை பிக்கப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு ஸ்விஃப்ட் வரும். ஆனால் அதுக்கு so many reasons இருக்கும். அன்றைக்கி இனோவா இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த வண்டி ரிப்பேர் ஆகிருக்கலாம், இல்லை டிரைவர் ஏதோ ஆப்ஷன் இருக்கும். ஆனால் எடுத்தோன்னே நமக்கு இனோவாவுக்கு தானே காசு வாங்கினாங்கன்னு ஸ்விஃப்ட் அனுப்புகிறோம். தனியால் தான், சிங்கிள் மேன் தான். ஈவன் மைசெல்ஃப், நான் தனியாக தான் போவேன், தனியால் ஒரு ஃப்ரெண்டோட பண்ண கூட நான் இனோவாவுக்கு தானே காசு கொடுத்தேன், ஸ்விஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்களே. ஆனால் ஸ்விஃப்ட்டுக்கு பைசா கொடுத்துட்டு இனோவாவில் அனுப்பிச்சாங்கன்னா அதை பற்றி கேட்க மாட்டாங்க, கம்ஃபர்ட்டாக போவான், ரொம்ப கம்ஃபர்ட்டாக அனுப்பிச்சார் சார் அவர். ஆனால் நெக்ஸ்ட் டே நான் போகிறப்ப கண்டிப்பாக சொல்லுவான், இந்த 5 days பேக்கேஜஸ், 4 days 4 nights 5 days 2 nights 3 எதுவெல்லாம் பண்ணுங்க, இல்லை டிக்கெட் போடுங்க. எனக்கு டிராவலை பற்றி திருப்பி சொல்கிறேன், சத்தியமும் ஒன்றும் தெரியாது. ஆனால் டிராவல் பண்ணனால இளைஞ்சோம். டிராவலில் நிறைய மைனஸ் இருக்கு. என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஏதாவது ஒரு சின்ன குறை சொல்லாமல் என்ன சார் அந்த மத்தியானம் சாப்பாடே சரியில்லை, ஏதாவது குறை சொல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால இந்த குறைகள்லாம் கண்டுபிடிச்சு என்னென்ன குறை சொல்றாங்க அதை மட்டும் எழுதி அதையெல்லாம் திருப்பி ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு வேலை சக்சஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிராவலுக்கு. இப்போ எங்கள் பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு பண்ணலாம். டிராவல் பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். நைட்டெல்லாம் அவங்க மார்னிங் கிளம்புறாங்கன்னா மார்னிங்லையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நைட்லையும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மிட் நைட்லையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என் சண்டை பார்த்தீங்கன்னா வாங்கி பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க எல்லாத்தையும் வந்து அங்கே ஒரு பெரிய தங்க புதையில இருக்குடா வாங்கடா அல்லலாம் அப்படின்னு வந்து கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு நபராக தான் நான் கார்த்திகை பார்க்குறேன். அண்ட் ஒரு 9 years-ஆ வந்து கார்த்திகை கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட எல்லா ட்ரிப்ஸையுமே வந்து எனக்கு பிளான் பண்ணி கொடுக்குறது வந்து ஐம் யுவர் கஸ்டமர் அஸ் வெல். ஐம் கிளாட் தட் ஒரு 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ நீடட் ஏ ட்ரஸ்டபிள் பார்ட்னர். பிரதர் ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சில நேரங்களில் போயிட்டு யார்ட்டையோ முகம் தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு ஆன்லைனில் நம்ம பண்ணிடுவோம். We lost around 3.5 lakhs when we went to Dubai trip in 2016. அதுக்கப்புறம் தான் எனக்கு கார்த்தி அறிமுகம். அதுக்கப்புறம் என்னோட எல்லா ட்ரிப்புமே வந்து கார்த்தி தான் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாரு. இயர்லி அட்லீஸ்ட் 1 or 2 இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் ரொம்ப ஹசில் ஃப்ரீயாக அது பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஆன்லைனில் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி சில நேரம் பயப்படுவோம்ல. நான் போயிட்டு மேக் மை ட்ரிப் ஓனர்கிட்ட பேச முடியாது, நான் வந்து கார்த்திகிட்ட பேச முடியும். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். யார் ஒருத்தரால இந்த பர்சனலைசேஷனை கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ் சார். கேன் யூ பிளே a டிஃப்ரெண்ட் கேம்? இப்போ பிரதர் ஒன்று கேட்டிருந்தாங்க, எத்தனை பேர் வந்து 1 crore பண்ண முடியும் அப்படின்னு. அந்த 1 crore எல்லாருமே பண்ணுறதுக்கான ஒரு மேப் நீங்கள் லே பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? எஸ் சார்.